வணக்கம். இந்த நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெடுஞ்சாலைகளை சீரமைக்காமல் சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூல் என புகார். விக்கிரவாண்டி, பரனூர், கப்பலூர், பள்ளிகுண்டா உள்ளிட்ட இடங்களில் சுங்கச்சாவடிகளை முற்றுகையிட்டு மனிதநேய மக்கள் கட்சி போராட்டம். டெல்லியின் புதிய முதலமைச்சர் ஒரு வாரத்தில் தேர்வு செய்யப்படுவார் என அமைச்சர் சௌரவ் பரத்வாஜ் பேட்டி. ராஜினாமா கடிதத்தை நாளை கொடுக்க துணைநிலை ஆளுநரிடம் நேரம் கேட்டுள்ள அரவிந்த் கெஜ்ரிவால். செப்டம்பர் 23 என்பதை மாற்றி அக்டோபர் 15ஆம் தேதி தாவக மாநாடு என சுவர் விளம்பரம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விஜய் வெளியிடாத நிலையில் நீடிக்கும் குழப்பம். தேர்தலில் தனித்துதான் போட்டி என திட்டவட்டமாக கூறிய சீமான். தனது தலைமையை ஏற்றுக்கொண்டால் விஜயுடன் கூட்டணி என சூசகம். என்னோட சேர்ந்தா நாடு மக்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சா நீங்க வாங்க, அது யாரா இருந்தாலும், இல்லைன்னா விடுங்க. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். உரிமை கோரிய முஸ்தபாவின் பணம் இல்லை என்பதை விசாரணையில் கண்டறிந்த சிபிசிஐடி காவல்துறை. மதுரை வெள்ளக்கல் அருகே விவசாய நிலத்தில் தீ விபத்து. அதிக வெயில் காரணமாக காய்ந்த புற்கள் தீப்பிடித்ததால் கடும் புகை மூட்டம். அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தகவல். அதுக்கு மேலே கூட ஆகலாம். நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறது 3வது வாரம் நம்ம எதிர்பார்க்கலாம். பிரபல நடன இயக்குனர் ஜானி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு. உடன் பணியாற்றிய பெண் கொடுத்த புகாரில் தெலுங்கானாவின் நர்சிங்கி பகுதி காவல்துறையினர் நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தனியாக சந்தித்து பேசிய திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக பங்கேற்பதாக அறிவிப்பு. அக்டோபர் 2ஆம் தேதி நடத்துகிற மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களும் செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் அவர்களும் பங்கேற்பார்கள் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். திமுக விடுதலை சிறுத்தைகள் இடையே விரிசல் இல்லை என திருமாவளவன் உறுதி. மது ஒழிப்பு மாநாட்டை தேர்தல் அரசியலோடு இணைத்து பார்க்க வேண்டாம் என பேட்டி. தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நாங்கள் நடத்துவது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கைம்பெண்கள் கண்ணீர் சிந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகிறோம். தமிழ்நாட்டில் நிர்வாக சிக்கல்களை கருத்தில் கொண்டு படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை. முதலமைச்சர் உறுதியளித்ததாக திருமாவளவன் தகவல். மதுவிலக்கு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாக சிக்கலை கருத்தில் கொண்டு படிப்படியாக அதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்த முடியுமோ அவ்வாறு நடைமுறைப்படுத்துவோம் என்றும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். மது ஒழிப்பு என்ற பெயரில் அப்பட்டமான அரசியல் நாடகம். திருமாவளவன் மீது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சாடல். அரியலூர் செந்துறை அருகே மணல் கடத்தலை தடுக்க முயன்ற காவலர் தாக்கப்பட்டதற்கு அன்புமணி கண்டனம். 24 மணி நேரத்திற்கு மேலாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என சாடல். தூத்துக்குடி துறைமுகத்தில் 434 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட புதிய சரக்கு பெட்டக முனையம் திறப்பு. காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் பிரதமர் மோடி.
நாட்டின் வர்த்தக திறனுக்கு சான்று என பெருமிதம். इन्वेस्टमेंट किया जा रहा है. மெரினா நீச்சல் குளம் ஒரு வாரத்தில் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும். தனியார் நிர்வாகம் மீது புகார் எழுந்த நிலையில் மாநகராட்சியே பராமரிக்கும் என ஆணையர் தகவல். ஆந்திராவில் அடுத்தடுத்து 2 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததில் தரைமட்டமான வீடு. 8 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டி மனிதநேய மக்கள் கட்சியினர் சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விவரங்களை முன்வைக்கலாம். அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன? சுங்கச்சாவடிகளுடைய விலையேற்றம், கட்டண உயர்வு என்பது செப்டம்பர் மாதம் தொடர்ச்சியாக ஏற்றப்பட்டே வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 36 சுங்கச்சாவடிகளில் இந்த விலையேற்றமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. 5 முதல் 7% என்று 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை இந்த சுங்க கட்டணமானது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது நின்று கொண்டிருப்பது திருச்சி மாவட்டம் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை துவாக்குடியில் உள்ள சுங்கச்சாவடி. இந்த சுங்கச்சாவடியானது விவசாய விளைபொருட்கள் அதிகமாக கொண்டு செல்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே குறைத்து தர வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. நிலையில் சமது மற்றும் திருச்சி மாவட்ட தலைவர் முகமது ராஜா ஆகியோருடைய முன்னிலையில் தற்போது மிக பிரம்மாண்டமான ஒரு முற்றுகை போராட்டமானது துவாக்குடி சுங்க சாவடி முன்பு நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோர், அதாவது திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், காரைக்கால், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த அந்த மனிதநேய மக்கள் கட்சியினர் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த முற்றுகை போராட்டம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 புறமும் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் 2 புறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தற்பொழுது அவர்கள் முற்றுகை போராட்டமாக ஆனது தற்பொழுது நடந்து சென்று அந்த சுங்கச்சாவடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதனால ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவுகிறது. இவருடைய முக்கியமான பிரதானமான கோரிக்கை என்பது காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும், சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. பாலா, நன்றி விஜயகோபால். தொடர்ந்து தற்போது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சுங்க கட்டண உயர்வு என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு முறை சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு 100 ரூபாய் கட்டணம் என்கிற அந்த கட்டணம் என்பது வசூல் செய்யப்படுவதால் இது வாகன ஓட்டிகளை பெரும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய துறையில ஒவ்வொரு ஆண்டும் இந்த கட்டண உயர்வு என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக பாத்தீங்கன்னா அந்த சுங்க கட்டணத்தை உடனடியாக வந்து ரத்து செய்ய வேண்டும், மேலும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், புதிய சுங்கச்சாவடிகளை திறக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. முன்னதாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் பாத்தீங்கன்னாக்கா கோரிக்கைகளை வந்து முழக்கமா எழுப்பி ஊர்வலமா வந்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. அப்பொழுது திடீரென அங்கிருந்த அதாவது வாகனங்களை இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என கூறி தடுப்புகளை வந்து அகற்றி அவங்க வந்து திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் வந்து ஒரு சிறிய தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 புறம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இருபுறமும் பாத்தீங்கன்னாக்கா போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தி தற்போது அவர்கள் வந்து அதாவது விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியின் ஒரு ஓரமாக நின்று தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி வராங்க. நன்றி குணாநிதி விவரங்களுக்கு. தொடர்ந்து பல்வேறு சுங்கச்சாவடிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியிலும் தற்போது அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபி. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் ஆண்டுதோறும் சுங்கச்சாவடி உயர்வு ஏறிக்கொண்டே வருகிறது. இதனை கண்டித்து இன்று மனிதநேய மக்கள் கட்சியினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற போது போலீசாருக்கும் கட்சியினர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் வந்து சுங்கச்சாவடியின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. மேலும் இந்த பகுதியில் வந்து சென்னை டு பெங்களூர் செல்லும் சாலையிலும் பெங்களூரிலிருந்து சென்னை செல்லும் சாலையிலும் இருபுறமும் வந்து வாகனங்கள் வந்து
போக்குவரத்து இதனால் பாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் முற்றுகை கட்சியினரையும் 500க்கும் மேற்பட்டவர்கள் போலீசார் கைது செய்து தற்போது தனியார் மண்டபத்தில் அழைத்து வருகின்றனர். நன்றி கோபி, விரிவான விவரங்களுக்கு. காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவது மற்றும் தரமற்ற சாலைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது உள்ளிட்ட காரணங்களை வலியுறுத்தி தற்போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி, விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி, வேலூர் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி, மதுரை கப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு சுங்கச்சாவடிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியிலும் மனிதநேய மக்கள் கட்சியினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக பாலவேல், அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகன ஓட்டிலும் கட்டண வசூல் செய்வது ஏற்கனவே பல்வேறு கட்டணங்களில் பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலையில் இன்று தமிழகம் முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறிப்பாக கப்பலூர் சுங்கச்சாவடியானது விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் கட்டணம் என்ற பெயரில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த சாலைக்கான பணம் வசூல் செய்வது காலாவதியாகிவிட்ட பின்னாலும் தொடர்ந்து கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாகவும், எனவே தமிழகம் முழுவதும் உள்ள அந்த சுங்கச்சாவடிகளை அகற்ற வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரையும் அதாவது மனிதநேய மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் மைதீன் சேர்கான் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் மத்திய அரசை கண்டித்தும் முறைகேடாக வசூல் செய்யும் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தியும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு அதாவது திருமங்கலம் ஏஎஸ்பி அன்சூர் நாகர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு சுங்கச்சாவடி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். தொடர்ந்து அந்த போராட்ட குழுவினர் சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பாலவேல். சிவகுமார், தற்போது மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்தவரைக்கும் காலாவதியான சுங்கச்சாவடியா அல்லது சாலைகள் தரமற்ற காரணத்தினால் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அல்லது ஆண்டுதோறும் சுங்க கட்டண உயர்வு, என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள் மனிதநேய மக்கள் கட்சியினர்? அதாவது கப்பலூர் சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுதோறும் இந்த கட்டண உயர்வு இருப்பதா பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் இருப்பதாகவும் இதனால் தொடர்ந்து இந்த கட்டண வசூலிப்பதை நிறுத்த வேண்டும். ஏற்கனவே ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தி கொண்டே செல்வதும் மத்திய அரசு அதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற பாலவேல். நன்றி சிவகுமார், விரிவான விவரங்களுக்கு. தமிழகத்தினுடைய பல்வேறு சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவது, காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும், அதே நேரத்தில் தரமற்ற சாலைகளுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பான விவரங்களை பல்வேறு ஊர்களில் இருந்தும் செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம்.